விஷ்ணு ஏன் நரசிம்ம அவதாரம் எடுத்தாருன்னு தெரியுமா? ஹிரண்யகசிப்பாக பிறந்தது யார் தெரியுமா? அவன் விஷ்ணுவின் வாசல் காவலர்களாக இருந்தவர்கள்தான். வாங்க, உண்மையில் என்ன நடந்தது என்று பார்ப்போம். பழமையான காலத்தில் வைகுண்டத்தில் திருப்பதி வாசலில் காவலாளிகளாக இருந்தவர்கள் ஜயா மற்றும் விஜயா ஒரு நாள் சனத்குமாரர்கள் எனப்படும் 4 சிறுவ சன்னியாசிகள் வைகுண்டம் வசிக்கும் விஷ்ணுவை சந்திக்க வந்தார்கள். ஆனால் ஜயா விஜயா அவர்களை அனுமதிக்கவில்லை. இதனால் சினமடைந்த சனத்குமாரர்கள் இருவரையும் பூமியில் பிறக்கச் செய்வதாக சாபம் விதித்தார்கள். அந்த நேரத்தில் திருமால் விஷ்ணு தோன்றி அவர்களுக்கு பதில் சொன்னார். நீங்கள் 7 பிறவிகள் என் பக்தர்களாக பிறந்து என்னை பூஜித்து வைக்கிண்டம் திரும்ப விரும்புகிறீர்களா? இல்லை, 3 பிறவிகள் என் பகைவர்களாக பிறந்து வேகமாக என்னிடம் வைகுண்டம் திரும்பி விடுறீர்களா என்று கேட்டார். அதற்கு ஜயா விஜயா வேகமாக மீண்டும் வைகுண்டம் திரும்ப 3 பிறவிகள் பகைவராக பிறப்பதை தேர்ந்தெடுத்தனர். அதில் முதல் பிறவி ஹிரண்யாக்ஷன் தம்பி, ஹிரண்யகசிபு அண்ணன். இந்த இருவரும் மிக வலிமையான அசுரர்கள். ஹிரண்யாக்ஷனை வராக அவதாரத்தில் திருமால் கொன்றார். பின்னர் ஹிரண்யகசிபுவை நரசிம்ம அவதாரத்தில் அழித்தார். ஆகவே ஹிரண்யகசிபு என்பது விஷ்ணுவின் வாசல் காவலன். ஜயாவின் முதல் பிறவி ஒரு தெய்வீக சாபம் காரணமாக ஏற்பட்டது. ஆகவே இது அனைத்தும் விஷ்ணுவின் அடுத்த அவதாரத்துக்கான லீலையின் ஆரம்பம் மற்றும் தர்மத்தை நிலைநாட்டும் அவதாரங்களுக்கு வழிவகுக்கவே. தொடர்ந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.